வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது எப்படி நோக்கியா எக்ஸல் ஃபோனை வந்து ரூட் பண்ணுறதை பற்றியும் மற்றும் அதில் எப்படி கூகுள் ப்ளே ஸ்டோரை இன்ஸ்டால் பண்ணுறதை பற்றியும் பார்ப்போம். முதல்ல இதுக்கு உங்களுக்கு தேவையானது என்னென்னா, ஃபஸ்ட்டு நீங்கள் நோக்கியா எக்ஸ் மேனேஜர் அப்படின்ற ஒரு சாஃப்ட்வேரை வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் உங்களோட நோக்கியா ஃபோனில் செட்டிங்ஸில் இருக்கிற யூஎஸ்பி டீபக்கிங் ஆப்ஷனை வந்து நீங்கள் எனேபிள் பண்ணிக்கணும். ஒன்ஸ் நீங்கள் இதெல்லாமே எனேபிள் பண்ணிட்டீங்கன்னா உங்களோட ஃபோன் வந்து ரூட் பண்ணுறதுக்கு தயாராகிடுச்சுன்னு அர்த்தம். ஃபஸ்ட்டு யூஎஸ்பி டீபக்கிங் மோடை வந்து எப்படி எனேபிள் பண்ணுறது அப்படின்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு உங்களோட நோக்கியா ஃபோனில் செட்டிங்ஸ் ஓப்பன் பண்ணிக்கோங்க. செட்டிங்ஸ் ஓப்பன் பண்ணிவிட்டு அதில் டெவலப்பர் ஆப்ஷன் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை நீங்கள் எனேபிள் பண்ணிவிட்டு அதில் கீழே வந்தீங்கன்னா யூஎஸ்பி டீபக்கிங் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் வந்து டீபக்கிங் கீழே வந்து இருக்கும். அதை வந்து நீங்கள் எனேபிள் பண்ணிக்கோங்க. ஒன்ஸ் அதை முடிச்சதுக்கப்புறம் யூஎஸ்பி கேபிள் மூலமாக உங்களோட நோக்கியா ஃபோனை வந்து உங்களோட சிஸ்டத்தோடையோ அல்லது லேப்டாப்போடையோ கனெக்ட் பண்ணிக்கோங்க. ஒன்ஸ் கனெக்ட் பண்ணிட்டு உங்களோட அந்த நோக்கியா எக்ஸ் மேனேஜரை வந்து இன்ஸ்டால் பண்ணிட்டுங்க. அது எப்படி இன்ஸ்டால் பண்ணுறதுன்னா, அதை ஒன்ஸ் நீங்கள் டவுன்லோட் பண்ணிவிட்டு அதை ரைட் கிளிக் கொடுத்துருன்னா அட்மினிஸ்ட்ரேட்டாக கொடுத்துருங்க. கொடுத்துட்டு அடுத்து வர ஆப்ஷன்ஸ் எல்லாமே நெக்ஸ்ட்னு கொடுத்து இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. நான் ஆல்ரெடி இதை வந்து இன்ஸ்டால் பண்ணதுனால நான் கேன்சல் பண்ணிடுறேன். ஒன்ஸ் கேன்சல் பண்ணிவிட்டு அதை இன்ஸ்டால் பண்ணதை வந்து அதோட ஷார்ட்கட்டை வந்து மறுபடியும் ரைட் கிளிக் கொடுத்து ரன் ஆஸ் அட்மினிஸ்ட்ரேட்டர்னு கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணுங்கள். அது எல்லா செட்டிங்ஸையும் வந்து டிஃபால்ட் செட்டிங்ஸை வந்து ஆட்டோமேட்டிக்காக அது வந்து செட் பண்ணிடும். செட் பண்ணதுக்கப்புறம் நோக்கியா எக்ஸ் மேனேஜர் வந்து ஓப்பன் ஆகிடும். இதில் ஓப்பன் ஆனவுடனே கீழே பார்த்தீங்கன்னா இந்த வெயிட்டிங் ஃபார் டிவைஸ் இந்த ஆப்ஷன் இருக்குல்ல, இந்த இடத்துல வந்து டிவைஸ் கனெக்டட்னு வரணும். அப்படி வரலன்னா உங்களோட நோக்கியா ஃபோனோட டிரைவர்ஸ் வந்து இன்ஸ்டால் ஆகலைன்னு அர்த்தம். மறுபடியும் நீங்கள் வந்து டிவைஸ் மேனேஜரில் போயிட்டு டிரைவர்ஸ் கரெக்டாக இன்ஸ்டால் ஆகிருக்கா அப்படின்னு செக் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி வெயிட்டிங் ஃபார் டிவைஸ் வந்து கரெக்டாக இருந்துச்சுன்னா கனெக்டட் டிவைஸ்னு வரும். நீங்கள் டிவைஸை வந்து மேனுவலாகவும் நீங்கள் வந்து கனெக்ட் பண்ணிக்கலாம். அதுக்கு அந்த பட்டன் யூஸ் பண்ணிக்கலாம். ஒன்ஸ் நீங்கள் இது பண்ணதுக்கப்புறம் கனெக்ட் ஆனதுக்கப்புறம் இந்த ரூட் ஜி ஆப்ஸ் வந்து எனேபிளாக இருக்கும். அந்த ரெண்டு பட்டனும் நீங்கள் ரூட்டை கிளிக் பண்ண உடனே உங்களுக்கான ரூட் ஆகிடுச்சா இல்லையான்னு சொல்லிட்டு உங்களுக்கு மெசேஜ் வரும். ஒன்ஸ் ரூட் ஆகிடுச்சுன்னா ரீபூட் பண்ணிவிட்டு மறுபடியும் வந்து ஜி ஆப்ஸை வந்து இன்ஸ்டால் பண்ணி கிளிக் பண்ணுங்கள். அதே மாதிரி உங்களோட ஜி ஆப்ஸை வந்து இன்ஸ்டால் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு சக்ஸஸ்ஃபுல் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு மெசேஜ் வந்து இந்த பாக்ஸில் வரும். ஒன்ஸ் அது முடிஞ்ச உடனே நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா உங்களோட ஃபோனை வந்து ஒரு முறை ரீபூட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஓப்பன் பண்ணிங்கன்னா அதில் ஜி ஆப்ஸ் வந்து இன்ஸ்டால் ஆகிருக்கும். ஒன்ஸ் எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் இதே நீங்கள் எக்ஸிட் கிளிக் பண்ணி வெளியே வந்துடுங்க. ஸோ இப்படி தாங்க உங்களோட நோக்கியா எக்ஸ் அல்லது எக்ஸ்எல் ஃபோனை வந்து ரூட் பண்ணிவிட்டு அதில் கூகுள் ப்ளே ஸ்டோர் ஆப்ஸை வந்து இன்ஸ்டால் பண்ணுறது. இதான் இருக்கிறதுலே கொஞ்சம் ஈஸியான மெத்தட் அப்படின்னு சொல்லலாம். ஸோ மேலும் இது போன்ற தகவல்களுக்கு டெக் அண்ட் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். வீடியோவை பார்த்ததற்கு நன்றி.